ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். டுடே மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஓவரால் அன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆச்சு. நிஃப்டி 50 22,337 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 254 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். சென்செக்ஸ் 73,730 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 740 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 244 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 48,489 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 38,072 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 38,072 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 795 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். ஸ்மால் கேப் வந்து 1,212 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். 44,538 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 2.80% வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்திருக்கு. ஸோ ஓவரால் இன்னைக்கு மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் போகிறதுக்கு ரீசன் நிறைய இருக்குது. நான் லாஸ்ட் வீடியோலேயே சில ரீசன்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஓவரால் யூஎஸோட காமர்ஸ் செக்ரட்டரி ஹோவார்ட் லிவின்டிங் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம் டேரிஃப் வந்து நாங்கள் வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க யூஎஸோட காமர்ஸ் செக்ரட்டரி. அது மட்டும் இல்லாமல் மெக்சிகன் கனடா குட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. இதில் மெக்சிகோ கனடா இவங்க வந்து நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க வெனஸ்டே. இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருந்திருக்கு. ஸோ அவங்களுக்குள்ளே சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இந்த டேரிஃபை குறைக்கிறது சம்மந்தமாட்டு. எத்தனை நாள் தான் விடாப்படியாட்டு டேரிஃபை நாங்கள் ஏற்றுவோம்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒரு ஷார்ட் ஆஃப் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸுக்கு வந்து ஆகணும். அது நடந்திருக்கு. நெக்ஸ்ட் ஏஷியன் மார்க்கெட் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. குறிப்பாக நான் சொல்லியிருந்தேன் ஜப்பான் மார்க்கெட்டு, நெக்ஸ்ட் சைனா மார்க்கெட்டு இதெல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. ஜப்பானோட நிக்கே இண்டெக்ஸ் எல்லாம் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப் 100 ஸ்மால் கேப் 100 இண்டிசஸ் எல்லாமே இன்னைக்கு 2% மேலே போயிருக்கு. ஸோ ஓவராலாட்டு ஸ்மால் கேப்பில் கொஞ்சம் வந்து பையிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹெவியாக பையிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாட்டு இந்த ரீசன்ஸ் எல்லாமே வச்சு மேலே போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் டிசிஎஸ் அதானி போர்ட்ஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா வேல்யூ பையிங் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாட்டு இந்த அப்டேட் எல்லாமே வச்சு இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்திருக்கு. எஃப்ஐஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் இன்னைக்கு 2,895 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் வந்து 3,370 கோடிக்கு நெட் பயஸாக இருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஎஸோட செல்லிங் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கு. எந்த சேஞ்சுமே இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ராஜேந்திர கோல்கே இவர் வந்து பார்த்தீங்கன்னா சாந்த்பாட் தாலுக்காவில் வந்து சூசைட் அட்டென்ட் பண்ணியிருக்காரு மகாராஷ்டிராவில். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 16 லட்ச ரூபா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த 16 லட்ச ரூபாய் லாஸ் அப்படின்னு சொல்லி அப்டேட்டு. ஸோ அதனால வந்து 28 வயசான அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் அட்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் 16 லட்சம் லாஸ்ன்னு சொல்கிறாங்க. ராஜேந்திர கோல்கே அவரோட நேமு. ஸோ இது வந்து இவர் வந்து நாசிக்கில் ப்ரைவேட் பேங்க்கில் தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நினைக்கிறேன்னா மேபி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இவர் ட்ரேடிங் அந்த மாதிரிப்பட்ட இதில் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் ஆகியிருக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யார்ட்டையாவது பணத்தை கொடுத்து ட்ரேட் பண்ணுற மாதிரி அதில் எதுலையாவது கொடுத்து லாஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாட்டு 16 லட்சம் லாஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவர் சூசைட் அட்டென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிளைண்டாகவே எல்லா ஸ்டாக்ஸ்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருங்க மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பெல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இந்த ஸ்டாக் வந்து முன்னாடி நான் கன்சிடர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து ₹1.50 இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ரெக்கார்ட் டேட் வந்து மார்ச் 11 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மார்ச் 11 30 நாட்களுக்குள் அந்த டிவிடெண்ட் வந்து பேமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து பெல் வந்து பார்த்தீங்கன்னா ₹1.50 இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டரில் 47% ப்ராஃபிட் அதிகரிச்சிருந்துச்சு. ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38% அதிகரிச்சிருந்துச்சு. ஓவரால் இது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் போஸ்ட் பண்ண அப்டேட்டு ₹1.50 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. யார்கிட்டலாம் இருக்குன்னு தெரில. பட் இன்னைக்கு இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 275 அப்படிங்கிற ரேஞ்ச் கிட்ட வந்துச்சு. ஒரு 2% 3% பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட்ல கேள்வி கேட்டிருக்காரு, ப்ரோ இந்த கேஸ்ட்ரோல் டிவிடெண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 18 ரெக்கார்ட் டேட்டு. அவர் வந்து 17 வாங்கியிருக்காரு. ஸோ நான் வந்து எத்தனை நாள் ஹோல்ட் பண்ணணும், அப்போ எத்தனை நாள் ஹோல்ட் பண்ணிட்டு செல் பண்ணால் எனக்கு டிவிடெண்ட் கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ ஆக்சுவலி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த டிவிடெண்டுக்கு ஒரு ரெக்கார்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, பேமெண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் கேட்டிருக்க மாதிரி ரெக்கார்ட் டேட் 18 அப்படின்னா 17 அவர் ஸ்டாக் வாங்கணும். அப்போ அந்த டிவிடெண்டுக்கு அவர் எலிஜிபிள் எல்லாம் ஓகே. பட் எப்போ விற்றா அந்த டிவிடெண்ட் வந்து அவருக்கு கிரெடிட் ஆகும்னா 18 முடிஞ்சு 19 அல்லது 20 அதுக்கப்புறம் 18 முடிஞ்சு அதுக்கப்புறம் அவர் விற்றாருன்னா அந்த டிவிடெண்ட் வந்து விற்றவருக்கு கிரெடிட் ஆகும். அந்த நாளில் அதாவது 18 அப்புறம் வாங்கின கேஸ்ட்ரோல் இந்தியா ஷேரை வாங்கின
வாங்குறாருல அவருக்கு டிவிடன் கிடைக்காது, வித்தவருக்கு தான் கிடைக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா டிவிடன் கிடைக்கும், ரெக்கார்ட் டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் விற்றீங்கனாலும் அந்த டிவிடன் உங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ இதான் அந்த அப்டேட்டு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டிவிடண்டை பற்றி. நெக்ஸ்ட் ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருக்காரு, ப்ரோ வணக்கம், ஆக்சுவலி அவர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாரு. ஸ்டாக் மார்க்கெட்டில் 88,000 வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நான் டேக்ஸ் கட்டணுமா அப்படின்னு சொல்லி அப்டேட் சொல்லியிருக்கிறாரு. பட் ஆக்சுவலி அவரோட அதாவது இயர்லி இன்கம் வந்து 4.5 lakhsன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ என்ன கேட்டால் உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆகிறது பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த போலீஸ் வேலை நீங்கள் பார்க்குறதுலேருந்து சேலரி கிரெடிட் ஆகுறதுக்கு வந்து அது டிடிஎஸ் எல்லாமே பிடிச்சி தான் கவர்மெண்ட்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகும், அது ஓகே. பட் 88K நீங்கள் சொல்கிறீங்களா அந்த ப்ராஃபிட் பண்ணது, அது வந்து ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின் டேக்ஸா இல்லை லாங் டைம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், அது எப்படி கேல்குலேட் ஆகுன்னு தெரில. நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டைமில் பண்ணீங்கன்னா இல்லை லாங் டைமில் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12 lakh வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் எதுக்கும் நீங்கள் ஒரு ஆடிட்டரை விசிட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இப்போ ப்ரைவேட் செக்டர்னால் நான் கரெக்டாக சொல்லிடுவேன், பட் நீங்கள் வந்து கவர்மெண்ட் செக்டர்னால எனக்கு வந்து கரெக்டாக அது அட்ரஸ் பண்ண முடியல. ஸோ எதுக்கும் ஆடிட்டர்கிட்ட தெளிவு பண்ணுறது நல்லதுங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் ஆக்சுவலி இன்றைக்கி 3.5% பாசிட்டிவ் 640 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு ரீசன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ரீசன் கிட்ட இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று அவங்க வந்து டாடா மோட்டார்ஸோட ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் பவர் ஹெவி டியூட்டி ட்ரக்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிதின் கட்கரி யூனியன் மினிஸ்டர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரகலாத் ஜோஷி, இவங்க எல்லாமே அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ட்ரையல் பேஸில் 24 months லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 16 ஹைட்ரஜன் பவர் வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து ஹைட்ரஜன் பேஸ்டு ட்ரக்கு, இது வந்து டாடா மோட்டார்ஸோட ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் வரும். ஸோ அதில் தான் இதை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாடா மோட்டார்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அந்த ஹெவி டியூட்டி ட்ரக்ஸை ஹைட்ரஜன் பவர். நெக்ஸ்ட்டு இன்னொரு அப்டேட் வந்துருந்துச்சு, ஹெச்பிசிஎலும் டாடா மோட்டார்ஸும் பார்த்தீங்கன்னா டீசல் எக்ஸ்காஸ்ட் ஃப்ளூயிடை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து ஹெச்பிசிஎலோட 23,000 ஃபியூல் ஸ்டேஷனில் வந்து நேஷன் வைட் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது போக 2,000 பேன் இந்தியா லெவல்லையும் இது அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து கோ-பிராண்டட் ஜென்யூன் டீசல் எக்ஸ்காஸ்டட் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது டாடா மோட்டார்ஸ்க்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு, ஹெச்பிசிஎலுக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து ஹை குவாலிட்டி ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு அப்டேட் என்னன்னு சொல்லியிருந்தோம்னா, யூரோப்பியன் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இண்டஸ்ட்ரியல் பிளானிங் கமிட்டி அப்டேட் பண்ண இருக்கிறாங்க. இது வந்து ஜேஎல்ஆருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓவரால் இந்த பாசிட்டிவ் நியூஸஸ் எல்லாமே வச்சு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் கொடுத்துருக்கு. இது டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்லாம் இன்றைக்கி நிறைய அப்டேட் வந்துருந்துச்சு. ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஃப்டி அவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாசிட்டினிப் டேப்லெட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட் பண்ணுறதுக்கு யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது மல்டிபிள் ஸ்ட்ரென்த்தில் இருக்குது. இது வந்து பிரிஸ்டோல் மயர்ஸ் கியூப் ஸ்பைசல் இதோட ஜெனரிக் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து ஃபிலாடெல்ஃபியா குரோமோசோம் பாசிட்டிவ் குரோனிக் மைலாய்டு லிக்யூமியா, அடுத்து வந்து அக்யூட் லிம்போபிளாஸ்டிக் லிக்யூமியா, இதை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்குள்ள ட்ரக் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த டேப்லெட் வந்து அகமதாபாத் ஃபெசிலிட்டியில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் கொடுத்த ஃபர்ஸ்ட் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்வினோ லெட்டர் மோவிர் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், நெக்ஸ்ட் வந்து போன் மேரோ, அடுத்தது வந்து சிஎம்பி இன்ஸ்பெக்ஷன், இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்யூர் பண்ணுறதுக்கு இது அந்த ட்ரக் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜைடஸ் கொடுத்த இன்னொரு அப்டேட்டு. நெக்ஸ்ட் டைஃபாய்ட் பேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாட்டு ஜைடஸ் லைஃப் சயின்ஸில் அன்னைக்கு 3 பாசிட்டிவ் அப்டேட் வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு 2 அப்டேட் இல்லை, லாஸ்ட் 2 அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாசிட்டினிப் டேப்லெட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்ட்ரென்த்தில் வந்து லான்ச் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட் பண்ணுறாங்க. இதுக்கு யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஓலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. நாங்கள் லினோவா கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு லினோவா டெக்வேல் 25 அப்படிங்கிற அப்டேட்டை சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டெவலப் பண்ணி லேப்டாப் மேனுஃபேக்சர் பண்ண இருக்கிறாங்க. அதாவது இந்தியாவில் லார்ஜஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் ஃபார் ஏஐ இதை வந்து டெவலப் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஓலாவும் லெனோவும் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸோ லேப்டாப் மேனுஃபேக்சர் பண்ணுறதில்ல, சூப்பர் கம்ப்யூட்டர் ஃபார் ஏஐ இதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு 700B குயிட்ரிம் 3 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. சூப்பர் கம்ப்யூட்டர் ஃபார் ஏஐ வந்து டெவலப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஓலா அண்ட் லினோவா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆக்சுவலி 118 ரூபாவில் இருந்துச்சு, 3% பாசிட்டிவ். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது பி ரேஷியோ பார்க்கும்போது.
ரீசெண்டாக தான் இவங்களுக்கு நவரத்னா ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரயில்வேஸுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறதுல இவங்க சோலோ பிளேயராக இருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3rd லார்ஜஸ்ட் கவர்மெண்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. பவர் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜிஸுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செக்டாரை வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணி ரயில்வே மட்டும் ஃபினான்ஸ் பண்ணாமல் இந்த செக்டார்லையும் நாங்கள் ஃபினான்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ இவங்களோட ரெவன்யூ 26,600 கோடியாக இருக்குது. ஸோ 3rd லார்ஜஸ்ட் கவர்மெண்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியாட்டு உருவெடுத்திருக்காங்க. 2024 ஒரு வருஷம் ஃபுல்லாக இவங்களோட ப்ராஃபிட் 6,400 கோடி, ரெவன்யூ 26,600 கோடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க ஐஆர்எஃப்சி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 4.61 lakh crore இருக்குது. இதோட நெட்ஒர்த்துன்னு பார்க்கும்போது 52,000 கோடின்னு சொல்கிறாங்க. பேலன்ஸ் ஷீட் வந்து 4.81 lakh crore இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. மார்க்கெட் கேபிலேஷன் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி இருக்குது. ஐஆர்எஃப்சி பார்த்தீங்கன்னா சோலோ பிளேயராக இருக்கிறாங்கன்னு சொன்ன மாதிரி ரயில்வேஸுக்கு 80% ஆஃப் த ஃபண்டிங் வந்து இவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ ஓவர்லாட்டு 30 year டென்யூர் பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் மார்க்கெட்டில் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க ஐஆர்எஃப்சி. பட் நான் இது வந்து கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். இப்போவும் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இருந்தாலுமே இன்னும் டவுன் போனால் தான் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா 23 times earningsல இருக்குது. பிலோ 20 வர வாய்ப்புகள் இருக்குது. மேபி ப்ரெஷர் மார்க்கெட் சுச்சுவேஷன் வரும் பட்சத்தில் 100 கீழே வர இந்த ஷேர் ப்ரைஸ் போகலாம். 118 ரூபாயில் இருக்குது. அதுக்கு கீழே போகிற பட்சத்தில் 100 கீழே போச்சுன்னா ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து ஐஆர்எஃப்சியில். அது மட்டும் இல்லாமல் ஐஆர்எஃப்சி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெஞ்சூர் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓவர்லாட்டு மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கும் வந்து நாங்கள் ஃபினான்ஸ் பண்ணோம், வெஞ்சூர் வைப்போம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஐஆர்எஃப்சியில் வந்து ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் ஃபெடரல் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஃபெடரல் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வாய்ப்புகள் இல்லை, ஏன்னா வேல்யூஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போ ஃபெடரல் பேங்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வித்யா பாலனை வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு பிராண்ட் அம்பாசிடராக வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற கேவிஎஸ் மணியனோட பதவி காலம் எனக்கு தெரிஞ்சு ஃபினான்ஷியல் 28 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்கை வந்து ஃபஸ்ட்டு டாப் 5 பேங்குக்குள்ளே வந்து கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு கேவிஎஸ் மணியன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித்யா பாலனை வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு பிராண்ட் அம்பாசிடராக வந்து நியமிச்சிருக்காங்க. மார்க்கெட்டு குறிப்பாட்டு கமர்ஷியல் டிஜிட்டல் கம்பெனி டெலிவிஷன் விளையாட்டு கமர்ஷியலைசேஷன் பண்ணுறதுக்கு இதை கொண்டு வராங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து ஃபெடரல் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ். ஆக்சுவலி இன்ஃபோசிஸுக்கும் காக்னிசன்ட்டுக்கும் ரொம்ப நாளாக வந்து குஸ்தி சண்டை போயிட்டுருக்குது. ஸோ அது உங்களுக்கே தெரியும். காக்னிசன்ட்டோட ஹெல்த் கேர் செக்மெண்ட்டான ட்ரைசெட்டோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் சீக்ரெட்டை வந்து இன்ஃபோசிஸ் திருடி தப்பாக பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. 2 பேருக்குமே கேஸ் போயிட்டுருக்குது. ஸோ இப்போ இன்ஃபோசிஸும் பார்த்தீங்கன்னா காக்னிசன்ட் மேலே வந்து ஃபயரை கொட்டி இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து அப்படி எதுவுமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து எங்களோட ஓன் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ 2 பேருக்கும் மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் போயிட்டுருக்குது. இது எப்போ முடிவு வருது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓஎன்ஜிசி கொடுத்த அப்டேட்டு. ஓஎன்ஜிசி பிடிசி எனர்ஜியை பார்த்தீங்கன்னா $106 million வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட க்ரீன் போர்ட்ஃபோலியோ வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஓவர்லாட் 2030 ஃபியூல் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் கெப்பாசிட்டியை 500 gigawatt, அதாவது நான் ஃபாசில் ஃபியூலை வந்து 500 gigawatt வந்து எய்ம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2022 வரைக்கும் பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து 175 gigawatt தான். 2030 500 gigawatt ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பிடிசி எனர்ஜியை ஓஎன்ஜிசி வந்து $106 million அக்யூசிஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேபினெட் வந்து ஒரு 6,800 கோடி ஒர்த் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. கெடர்நாத் அண்ட் ஹேம்கியூண்ட் ஷாஹிப் இதில் வந்து ரோப்வே ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. 6,800 கோடி வேல்யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கயர் மேலே இருக்கும், அதில் அந்த ரோப் கார் போகிற மாதிரி 2 ப்ராஜெக்ட்டு. ஓவராலாட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட் கமிட்டி இதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதோட நீளம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12.9 kilometers அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிஎல்ஐ இன்சென்டிவ் ஸ்கீம் மூலமாட்டு பிஎல்ஐ ஆட்டோ ஸ்கீம் மூலமாட்டு ஓலா எலக்ட்ரிக்கு 73.7 crores இன்சென்டிவ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2-wheeler ஆட்டோ மேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் குவாலிஃபை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு மார்க்கெட் ஷேர் அதிகமாக இருக்க பட்சத்தில் இவங்களுக்கு 73.7 crores இன்சென்டிவ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. எல்ஐசி கொடுத்த அப்டேட்டு. எல்ஐசி வந்து பத்தாஞ்சலி ஃபுட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் அதிகரிக்கிறாங்க. 7.06% அட்டு பத்தாஞ்சலி ஃபுட்ஸில் ஸ்டேக் அதிகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. 2% வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ ஓவரால் நவம்பர் 25, 2024 to மார்ச் இந்த கேப்பில் வந்து 2% வந்து அதிகரிச்சிருக்காங்க. 73 லட்சம் ஷேர்ஸ் வந்து இந்த காலகட்டத்துக்குள்ளே வாங்கியிருக்காங்க. டோட்டலாட்டு 7.06% பத்தாஞ்சலி ஃபுட்ஸில் வந்து எல்ஐசி ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க.
வெல்சம் ஸ்பெஷாலிட்டி சொல்யூஷன்ஸ் இவங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குது. ஸோ L1 பிட்ராண்டு வின் பண்ணியிருக்காங்க. பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா திருச்சியில் 4050 டன்ஸ் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதை சப்ளை பண்ணுறதுக்கு வெல்சம் ஸ்பெஷாலிட்டி சொல்யூஷனுக்கு அந்த ஆர்டரை கொடுத்துருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் சம்மந்தமாட்டு தேவைப்படுது. அந்த சப்ளை ஆர்டரை வந்து வெல்சம் ஸ்பெஷாலிட்டி சொல்யூஷனுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.